என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். வள்ளி, என்னாச்சு? மூஞ்சி ஏன் இப்படி இருக்குது? அம்மா, அந்த பருவத சிட்டி ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. போறீங்க வாரீங்க ரோட்டில் நிக்கிறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க. என்ன சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுல வந்து இருக்கிறியா, ஏன் இங்க வந்து இருக்கிற, என்ன ஏதுன்னு கேக்குறாங்கம்மா. இந்த பருவத சிட்டி சொல்லாம எல்லாத்துக்கும் எப்படிமா தெரியும்? நீ ஒழுக்கமா இருந்திருந்தா இந்த பேச்செல்லாம் கேட்கணுமா? ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 கேட்பாங்க. நடந்ததானே கேட்டாங்க, நடக்காதையா கேட்டாங்க? சண்டை போட்டுக்கிட்டு தானே இங்க வந்து இருக்கிற. என்னம்மா நீ இப்படியே பேசுற? அத்தை, அவளே மனசு நொந்து வந்திருக்கா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நீ அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி சண்டை மூட்டி விடுறீங்களாக்கு? அம்மா, இந்த வாய் இருக்குதுல்ல, இந்த வாய் தாண்டி உனக்கு எதிரி. வாயை வச்சு கூட சும்மா இருந்தேன்னா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. அங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து இருந்து இங்கே சண்டை போட்டு விட்டு போயிடாத. இருக்கிற வரைக்கும் இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போ, தயவு செஞ்சு. அம்மாவே நம்ம புரிஞ்சுக்கல, இனி நம்ம எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? பிள்ளைன்னு பெத்து வச்சுட்டு நான் படுற வாடு இருக்குதே. கவிதா கண்ணே, கவிதா. என்ன இந்த மனுஷன் போத தெளிஞ்சு வந்தோடனே கொஞ்சறானே, என்ன வேலைன்னு தெரியல. என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு போய் என் மேல கோச்சுக்கிறிய. நான் இனிமே தண்ணி அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படிதானே ஒவ்வொரு தடவையும் நீ சொல்லிட்டு இருக்க? 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு கொஞ்சமாவது உனக்கு நினப்பு இருக்குதா? என்ன மன்னிச்சிரு கவிதா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே தண்ணி ஓடக்கூடாது. சரி சரி இருங்க, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துறேன். பிள்ளைகளுக்கு கொண்டு போய் பள்ளிக்கூட பீஸ கட்டிடுங்க. ஏயா, நான் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பீஸ வாங்குறதுக்கு பணத்தை கடை வாங்கி வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் நீ தண்ணி அடிக்க கொண்டு போயிடுறியா? கவிதா, நான் தானே அந்த பணத்தை கொடுத்த வச்சிருக்க சொல்லி. ஆமாயா ஆமா, கொடுத்த நல்லா 10 பைசா கொடுக்க கிடையாது. கொடுத்ததெல்லாம் நினப்பு இருக்காது. எப்படி நினப்பு இருக்கு? கொடுத்தா தானே அந்த நினப்பு வர்றதுக்கு. 1 பைசா வீட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. குடும்பம் இருக்கிறது தெரியுதா, புள்ள வீட்டுக்கு இருக்கிறது தெரியுதா உனக்கு? இனிமேல் வார வார சம்பள பணத்தை கொடுக்கலன்னா வீட்டு பக்கம் வராத. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டதுக்கு எனக்கு 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்குதா? நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து காக்கி போட்டா தின்னு ஓட்டு வந்து குடிச்சிட்டு வந்து திரியறது. கவிதா, இப்படி எல்லாம் கத்தாத. 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஆமா ஆமா, பாக்குறவளு தானே உணர்ந்து எனக்கு கொடுக்குறாளுங்க. 5 பைசா கொடுக்குறாளுங்களாக்கு. பாக்குறவ பார்த்துட்டு போறா. அவ குடும்ப சூழ்நிலை அவளுக்கு தர தெரியும். பேசுறவ 1000 பேசுவா, பாக்குறவ 1000 சொல்லுவா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவதான். யோ எந்திரியா, இப்ப எதுக்கு கீழே படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடக்குற? முதல்ல எந்திரிக்க போறியா இல்லையா? நீ முதல்ல சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. இப்படி வாழுன்னு கத்துனா என் மான மரியாதையெல்லாம் போகுது கவிதா. போகும் போகு. நான் இத்தனை பேசுறது மட்டும் காதுல உழுகுதே. அக்கம் பக்கம் எல்லாம் நான் போய் கடனை வாங்கி உடனே வாங்கி எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு தெரியுறேனே, அதெல்லாம் உனக்கு தெரியுதா? இனிமேல மாசம் மாசம் பணத்தை கொடுத்துட்ற, நீ கத்தாத கவிதா. எந்திரிச்சு தொலை. சத்தம் போட மாட்டல்ல? போட மாட்டேன், எந்திரிடா. இப்படி மரியாதையா சொன்னீங்கன்னா தான் நான் கேட்பேன். அம்மா அம்மா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நான் சொன்னேன்ல. எனக்கும் தாம்மா. அதெல்லாம் அப்பா கட்டிடுவாரு, நீங்க கவலைப்படாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய்ப்பா. பாய்மா. பாய்டா கண்ணா. இங்க வாரியா, இருக்கிற காசை ஒழுங்கா கொண்டு போய் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பீச கட்டு. சும்மா இங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வையி, அவ்வளவுதானாமா. சம்பள காசு கை கொடுக்கலன்னா இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாத. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நான் சம்பாரிச்சு என் பிள்ளைகளை காப்பாத்திக்கிறேன். இனிமேலு மாசம் மாசம் காசை கொடுத்துட்றேன். நீ முதல்ல இப்படி எல்லாம் பேசாத. இந்த 2 பிள்ளைகளை வளர்த்தி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள சபா, இந்த மனசனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. அம்மா, எதுக்குமா இப்படி அண்ணி ஏமாத்துவானே? எனக்கே கஷ்டமா இருக்குதுமா.
உண்மை சொல்லிடுவோமா அண்ணிக்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வள்ளி, நீ பேசாம கட. இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கே உங்க அண்ணி மூஞ்சி திருப்பிக்கிட்டு கிடக்குறா. இதுல நீ நானும் ஒத்துமையா இருக்கிற தெரிஞ்சதுன்னா அவ்வளோதே. என்ன 2 பேரும் நின்று தனியா பேசிட்டு இருக்காங்க? இப்படியே எத்தனை நாளைக்குமா அண்ணி ஏமாத்திக்கிட்டே கிடக்கிறது? எனக்கே கஷ்டமா இருக்குது. அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வைக்கி, உன்னை என்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீயே. சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்குற. நான் உனக்கு சப்போர்ட்டா பேசுன்னா என் மருமவ என்ன நினைப்பா? கொஞ்சமாவது கருக்கடை வேணும் அப்படின்னு மாமியார் இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைக்க மாட்டா? அத உன்னை அவன் முன்னாடி பேசுற மாதிரி பேசுற, நீ வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. என்ன நீ தொலைக்கிறது? சரி சரிம்மா, எதுக்கு கோச்சுக்கிற? அப்புறம் அம்மா, நான் உனக்கு கேக்கட்டா? சொல்லு. அம்மா, எனக்கு கறியும் சோறும் திங்கலான் இருக்குதும்மா. அண்ணிய மீன் குழம்பு வச்சு கொடுக்க சொல்ல. மீன் குழம்பு அண்ணி அருமையா வைப்பாங்கல்ல. நீ அதுக்கு ஒரு பிளானை தான் போடணும். அவகிட்ட போய் நேரடியா கறி குழம்பு கேட்டா வச்சு தருவாளாக்கு. நீ ஏதாவது உன்னை திட்டுற மாதிரி கேட்டா தான் வச்சு கொடுப்பா. சரி விடு, அதுக்கு ஒரு அடியா பண்ணுவோம். இவ்வளோ நாளா என்னை ஏமாத்திக்கிட்டா இருந்தீங்க 2 பேருமே. சோத்து மூட்டைங்களா?